ஆளுகின்ற அரசோடு அனைத்து நிலைகளிலும் அண்டர்ஸ்டாண்டிங் அன்கோ எந்த பிரச்சனையும் இவங்க சட்டமன்றத்தில் பேசுறதில்லை. சும்மா அப்படி தொட்டும் தொடாமையும் பேசி வெளிநடப்புங்கிற போரையில் போயிட்டு வந்து திரும்ப வந்து உட்காந்துருவாங்க. வெளியே வந்து பேசுகின்ற அளவுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதில்லை. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசிய பேச்சின் சாராம்சம்தான் இது. திமுக எதிர்ப்பு அரசியல்தான் அதிமுகவினர் தன் பக்கம் வர கை கொடுக்கும் என்கிற ரீதியில் ஓபிஎஸ் இவ்வாறு பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அரசியல் குறித்து நடிகர் கமல்ஹாசன் தீவிரமாக பேச ஆரம்பித்ததும் அவர் திமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டுள்ளார் என்கிற ரீதியிலேயே விமர்சனம் எழுந்தது. ஜனநாயக நாட்டில் வந்து கருத்து சொல்லலாம். கருத்து சொல்வதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் கருத்து சொல்றோம். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி யாருடைய ஊதுகுழலாக இருந்து இன்றைக்கு அவருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் வக்காலத்து வாங்குறதும் ஓபிஎஸ் வக்காலத்து வாங்குறதும் அப்படி பார்த்தா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எடப்பாடி பழனிசாமியையும் திமுகவையும் அன்கோ, அதாவது ஒரு கூட்டு நிறுவனம் என விமர்சித்த ஓ பன்னீர்செல்வத்தின் மீதும் இதே போன்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உண்டு. திமுகவினரும் எங்களை விட்டு பிரிந்து சென்ற திரு பன்னீர்செல்வம் குழுவினரும் எப்படியாவது ஏதாவது சொல்லி யாரையாவது பிடித்து எப்படி இரட்டை இலை சின்னத்தை சதி செய்து முடக்கினார்களோ அதுபோல ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் மௌனம் கலைத்த அதே நாளில் அவருக்கு பதிலடி கொடுத்த சசிகலாவும் அதே போன்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்தார். நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு திமுகவை எதிர்ப்பவன்தான் உண்மையான அதிமுக தொண்டன் என எம்ஜிஆர் கூறி வந்ததை நினைவில் கொண்டே 3 அணியினரும் இவ்வாறு பேசுவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். 2 அணிகள் திமுகவுக்கு துணை போவதாக காட்டி அதன் மூலம் தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்கிற தோற்றத்தை உருவாக்க மற்ற அணி முயல்வதைத்தான் இது உணர்த்துகிறது என்பதும் அரசியல் நிபுணர்களின் கருத்தாகும். புதிய தலைமுறைக்காக ஜாகிர் ஹுசேன்.